அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு தாலா முதல் நபியுமான முதல் மனிதருமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சு அவங்க மூலமாக தான் இந்த உலகத்தையே அறிமுகப்படுத்தினான். அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அல்லாஹு தாலா உயிருள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே தண்ணியிலேருந்து தான் படைச்சிருக்கான். மனுஷன், அதாவது பூமியை படைச்சதுக்கு பின்னாடி கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் அல்லாஹு தாலா மனுஷனே படைச்சிருக்கான். பூமியில் உள்ள உயிரினங்கள்லேயே மிகச்சிறந்த படைப்பு மனுஷன்தான். ஏன் அப்படின்னா அல்லாஹு தாலா மனுஷங்களையும் படைச்சு மலக்குமார்கள், அதாவது மலக்குமார்களையே அல்லாஹு தாலா சஜா செய்ய சொன்னான். அதாவது ஆதம் நபிக்கு மலக்குகளே சஜ்ஜா செய்ய சொன்னால் மலக்குகளும் சஜ்ஜா செஞ்சாங்க. ஆனால் அதில் ஒரே ஒருத்த மட்டும் சஜ்ஜா செய்யலை. அதாவது ஷெய்தான் ஜின் இனத்தை சார்ந்தவன். ஜின் இனத்தை அல்லாஹு தாலா நெருப்பால் படைத்தான். அப்போ அந்த ஷெய்தானுக்கு என்ன ஒரு இதாயிடுச்சு அப்படின்னா, நம்ம மனுஷங்க களிமண்ணால் படைக்கப்பட்டவங்க, நாம் நெருப்பால் படைக்கப்பட்டவன், என்ன போய் ஒரு களிமண்ணால் படைக்கப்பட்டவனுக்கு நீ சஜ்ஜா செய்ய சொல்கிறியா அப்படின்னு அல்லாஹ்வே கேள்வி கேட்டான் ஷெய்தான். உடனே அப்பவே அல்லாஹ் என்னோட பேச்சு நீ இது கேட்கல, அப்படிங்கிறனால நீ இன்னையிலேருந்து சபிக்கப்பட்ட ஷெய்தானாக மாறிடு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். உடனே அவங்க அதான் ஷெய்தானாக மாறிட்டாங்க. இல்லை அப்படின்னா முன்னாடி அதாவது ஜின்கள் கூட்டத்துக்கே தலைவராக தான் ஷெய்தான் இருந்தான். அவனோட ஒரே ஒரு பொறாமையால் அல்லாஹோட கட்டளையை மீறினால தான் அவன் சபிக்கப்பட்ட ஷெய்தானாக மாறிட்டான். அல்லாஹு தாலா மலக்குகளை ஒளியால் படைச்சிருக்கான். அல்லாஹ்வின் கட்டளைகளை அப்படியே செய்கிறவங்க தான் மலக்குமார்கள். அவங்கள யாருமே வரம்பு மீற மாட்டாங்க. அப்படி இருந்துமே அந்த மலக்குமார்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது அவரோட எண்ணிக்கையை அல்லாஹ் மட்டும்தான் அறிஞ்சவன். அல்லாஹு தாலா சொர்க்கத்திலேயே ஆதம் நபியை வச்சுருந்தான் படைச்சு. ஆதம் நபிக்கு துணைவியாக அவங்களுடைய விலா எலும்பிலிருந்து அவங்களோட மனைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறவங்களையும் படைத்தான். 2 பேரையுமே சொர்க்கத்தில் தான் வசிக்க செஞ்சான். இவங்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டு இருந்தான். அதாவது இந்த மரம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட மரம் இருக்குது, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கக்கூடாது அப்படின்னு. உடனே அவங்களும் நெருங்காமல் இருந்தாங்க. ஷெய்தான் என்ன பண்ணான் அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் இவங்களை நம்ம வழிக்கெடுக்கணும். அப்போவே ஷெய்தான் நம்மளை வழிக்கெடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போது இவங்களை எப்படியாச்சும் நம்ம வழிக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டுவான். அதாவது என்ன ஆசையை அப்படின்னா, இந்த மரத்தின் கனிகளை நீங்கள் பறித்து சாப்பிடுங்க, அப்போ தான் நீங்கள் நிலையாகவே நீங்கள் இந்த சொர்க்கத்தில் இருக்க முடியும், இந்த நிரந்தரமான பதவி உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு ஆசையை தூண்டவும் இவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இவன் நம்மளை ஏமாத்துறான், இப்லீஸ் நம்மளை ஏமாத்துறான், இவன் நம்மளை வழிக்கெடுக்கிறான் அப்படிங்கிறதே மறந்து ஷெய்தானோட வலையில் விழுந்துருவாங்க. அந்த தடை செய்யப்பட்ட மரத்தின் கனிகளை பறித்து சாப்பிட்ருவாங்க. இவனோட கட்டளைக்கு மாறு செஞ்சுருவாங்க. உடனே அல்லாஹு தாலா நீங்கள் சொர்க்கத்தை விட்டு நீங்கள் சென்றுடுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா ஆணையிட்டுடுவான். இப்படி தான் மனுஷங்க பூமியில் வசிக்க துவங்கணும். நாம் செஞ்சது தவறு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அல்லாஹ் கிட்ட 2 பேருமே அவ்வளோ மன்றாடினாங்க. அப்படி ஒரு துஆ துஆ தான் நம்மளுக்கு இந்த துஆ. ரப்பனா லொலம்னா அன்ஃபுசனா வ இல்லம் தகுஃபிர் லனா வ தர்ஹம்னா லனக்கூனன்ன மினல் ஹாசிரீன். இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதி செய்து விட்டோம், நீ எங்களை மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் இழப்புக்குரியவர்களாயிருப்போம் இப்படின்னு கேட்டு அல்லாஹ்கிட்ட ரொம்ப மன்றாடினாங்க. இருவரோட பாவ மன்னிப்பையுமே அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு அவங்கள மன்னிச்சிட்டான். இன்னொன்று, அல்லாஹு தாலா அவங்களுக்கு பூமிக்கு வரும்போதே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தான். பூமியில் உங்களுக்கு எனது வழிகாட்டுதல் வரும், நான் உங்களுக்கு மார்க்கத்தின் வழிகாட்டுதல் அனுப்பிட்டே இருப்பேன், அதை பின்பற்றுபவருக்கு மட்டுமே இம்மை வெற்றியும் மறுமை வெற்றியும் கிடைக்கும், பின்பற்றாத மக்களுக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்கும், மேலும் அவங்க தான் நரகவாசிகளாக இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹு தாலா தெளிவாக அவனோட கட்டளையை சொல்லிட்டான்.
உடனே அவங்க வந்து பூமியில் வாழ்கிறாங்க. 2 பேருக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நிறைய பிள்ளைங்க பிறக்கிறாங்க. தந்தையாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து தன்னோட குழந்தைகளுக்கு வந்து நல்ல வழிகாட்டுதலை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களும் முஸ்லீமாக இருக்காங்க. மற்றவங்க வந்து கொஞ்சம் நிராகரிப்பவர்களாக வந்து ஆயிட்டாங்க. நிறைய மனிதர்கள் பெருகிறாங்க, அவங்களோட சந்ததி பெருகுது, அவங்களுடைய மனிதர்கள் பெருகிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி அவங்க வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வசிக்க ஆரம்பித்தாங்க. மக்கள் மட்டும் பெருகலை, அவங்களோட சேர்ந்து நாடுகளும் பெருகுச்சு. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஃபாத் ஆயிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க போதித்த இறைமார்க்கத்தை விட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தாங்க. தவறு அப்படின்னு நல்லா தெரிஞ்ச செயலை கூட அவங்க செய்ய வந்து தயங்கலை. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட 2 மகன்கள், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அவங்க 2 பேருக்குள்ள தான் தர்க்கமாச்சு. தர்க்கம் கொஞ்சம் கொஞ்சம் சண்டே ஆயிடுச்சு. சண்டே ஆன உடனே அந்த காலத்தில் வந்து தர்க்கம் தீர பலி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சட்டமாக வச்சுருந்தாங்க. அதாவது உண்மை சொன்னவங்களோட பழியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், மித்தவங்க வந்து குற்றவாளி அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்து கூறப்படும். இருவருமே பலி கொடுத்தாங்க. உண்மையானவங்களுடைய பழியை வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஆனால் குற்றவாளி வந்து அப்போவும் திருந்தலை. அவங்களுக்குள்ள வந்து பகைமை ரொம்ப அதிகமாயிருச்சு, பொறாமை ரொம்ப அதிகமாயிடுச்சு. உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட தம்பியை வந்து அவரே கொலை பண்ணிடுவார். அவருடைய கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த கொலை தான் இந்த உலகத்திலேயே முதல் கொலை. அதாவது முதல்ல வந்து ஆதம் நபியோட காலத்தில் இறந்து போவாங்கல்ல, அவங்கள எப்படி அடக்கம் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கும் அல்லாஹு தாலா ஒரு படிப்பினை இறக்குனான். அதாவது ஒரு காகம் வந்து இறந்து போயிருக்கும். அந்த காகத்தை வந்து மற்றொரு காகம் என்ன பண்ணும் அப்படின்னா, லைட்டாக அது காலால் லைட்டாக குழியை தோண்டி அதை தள்ளி விட்டு அதில் மண்ணை போடும். உடனே வந்து இப்படி தான் அப்போ வந்து மனிதனை வந்து அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இதாச்சு. இந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள பெயர்கள் எல்லாத்தையுமே அல்லாஹு தாலா ஆதம் நபிக்கு சொல்லி கொடுத்தான். எல்லா விஷயத்தையுமே அல்லாஹு தாலா ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுத்தான். இந்த ஆதம் நபியோட வரலாற்றில் நமக்கு என்ன தெரியுமா படிப்பினைகள்? எவ்வளோ உயர்ந்த பதவி அடைந்தாலும் சரி, ஆணவ மனசில் புகுந்துருச்சு அப்படின்னா அவன் எதற்கும் உதவாமல் போவான். இப்லீஸ் தான் இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஏன்னா அவன் ஜின்களோட தலைவனாக இருந்தான். ஆனாலும் அவனுக்கு வந்து ஆணவ மனசில் பூந்தனால இந்த அளவுக்கு அவன் சபிக்கப்பட்ட ஷைத்தானா இப்போ வரைக்கும் இருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் தவறு செய்யக்கூடிய தூண்டுனது வந்துட்டு அவங்களோட பேராசை. மனிதனின் கொடிய பகைவன் வந்துட்டு இப்லீஸ். அவனை குறித்து எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். அவன் மனிதர்களை படுகுழியில் தள்ள தக்க தருணத்தை வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பான் எப்போவுமே. இப்போ நம்ம ஈஸியாக விழுகிறோம்ல இப்லீஷோட வழியில், அந்த மாதிரி. அதாவது ஒரு இது இருக்குது, பெண்கள் வந்துட்டு சைத்தானின் வலை அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஷைத்தான் வந்து ஈஸியாக பெண்களோட விஷயத்தில் வந்து வழி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். அதான் அப்போவுமே வந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து சைத்தானா சொல்லியிருப்பான். அவங்களுடைய ஆதம்கிட்ட வந்து நீ போய் சொல்லு, இந்த கனிகளை சாப்பிட சொல்லுன்னு வந்து இவங்க தான் போய் அவங்கள இது பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு பொறாமையும் பகையும் மனிதர்களை எல்லா வித கொடும் செயலையுமே செய்ய வைக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கொலை, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2 மகன்களுடைய கொலை. இதெல்லாம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடைய வரலாறு. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம். இதோட படிப்பினைகள் இவ்வளோ தான். இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட வரலாற்றில் வந்து நிறைய படிப்பினைகள் தோணிருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.